தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும், சாதுர்மாசியமும் அதில் போஜன விதியும். சாதுர்மாசியம் என்று 4 மாசங்கள். அந்த 4 மாசத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌரமானம், சாந்திரமானம் என்ற 2 வித பஞ்சாங்கங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். சூரிய கதியை பொறுத்தது சௌரமான மாசம். தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படுவது இதுதான். இதன்படி சூரியன் மேஷம், ரிஷபம் முதலான 12 ராசிகளில் என்றைக்கு பிரவேசிக்கிறானோ அன்றைக்கு சித்திரை, வைகாசி முதலான 12 மாசங்கள் பிறக்கும். மறுபடியும் சூரியன் மேஷ பிரவேசம் பண்ணுவதே அடுத்த வருஷ பிறப்பு. தேசத்தின் மற்ற பெரும்பாலான பகுதிகளில் சந்திரனின் கதியை பொறுத்த சாந்திரமான மாசம் பின்பற்றப்படுகிறது. அமாவாசையை ஆனவுடன் வரும் பிரதமையிலிருந்து அடுத்த அமாவாசையை வரையிலான காலம் ஒரு சாந்திரமான மாசம். இதன்படி நம்முடைய தமிழ்நாட்டினரின் பங்குனி அமாவாசையை ஆகி மறுநாள் பிரதமை அன்று அவர்களுக்கு புது வருஷத்தின் சித்திரை பிறந்துவிடும். யுகாதி என்று அன்று தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியோர் கொண்டாடுவார்கள். மலையாளத்தில் தமிழ் வழக்குத்தான். நம்முடையதான சூரியனின் மேஷ ராசி பிரவேசத்தைத்தான் அவர்களும் விஷு என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த மாதத்துக்கு சித்திரை என்று அவர்கள் பெயர் சொல்லாமல் மேடம் என்றே சொல்வார்கள். இப்படியே வைகாசியை எடவம், ரிஷபம், ஆனியை மிதுனம் என்றெல்லாம் அந்தந்த ராசி பெயராலேயே சொல்வார்கள். நாம் சித்திரை, வைகாசி என்றெல்லாம் சொல்வது நம்முடையது சௌரமான மாசமானாலும் எதனாலோ பேர் மட்டும் சாந்திரமானக்காரர்களுடையதையே நாமும் எடுத்துக்கொண்டிருப்பதால் தான். அந்த பேர் சித்திரை, வைகாசி முதலியன அந்தந்த மாசங்களில் பௌர்ணமி அன்று சந்திரன் பெரும்பாலும் எந்த நட்சத்திரத்தில் உதிக்கிறதோ அதை வைத்தே ஆகும். குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் சிக்ஷை வேதத்தின் மூக்கு என்ற உரையில் மாத பெயர்கள் என்ற உட்பிரிவு பார்க்க. மலையாளத்தில்தான் சௌரமானத்திற்கு ஏற்க ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறானோ அந்த பெயரையே மாச பெயராக வைத்திருக்கிறது. ஆனால் அங்கே மேடம், நம்முடைய சித்திரை வருஷப்பிறப்பு இல்லை. சிங்கம் என்கிற நம் ஆவணி மாசம்தான் வருஷப்பிறப்பு. நமக்கு சித்திரை அமாவாசையை ஆனவுடனேயே சாந்திரமானப்படி வைகாசி பிறந்துவிடும். இப்படியே நம் ஒவ்வொரு அமாவாசையும் ஆனவுடன் வரும் பிரதமையில் சாந்திரமானத்தின் அடுத்த மாசம் பிறந்துவிடும். அந்த கணக்கின்படி ஒரு வளர்பிறையும் ஒரு தேய்பிறையும் சேர்ந்தால் ஒரு மாசம். இது வாஸ்தவத்தில் 30 நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சல். அதனால் சாந்திரமானப்படி 12 மாசமும் சேர்ந்து 360 நாள் வராது. ஆனால் நியாயமாக 365.25 நாள் சேர்ந்துதானே ஒரு வருஷம். அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காலம். இந்த வித்தியாசத்தை சரி கட்டுவதற்காக 3 வருஷத்துக்கு ஒரு தரம் சாந்திரமானத்தில் மலமாசம் அல்லது அதிக மாசம் என்பதாக 12உடன் 13ஆக இன்னொரு மாசத்தை சேர்த்து கொள்வார்கள். அதில் சுப காரியம் பண்ண மாட்டார்கள். சாதுர்மாசியத்தை பற்றி சொல்வதற்காக இந்த சௌரமான சாந்திரமான பேச்சு வந்தது. நம்முடைய ஆனி அமாவாசையை ஆனவுடன் சாந்திரமான படியான ஆஷாட மாசம், ஆடி மாசம் பிறந்து விடுகிறது. இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று க்ஷீராப்திநாதனான பகவான் தூங்க ஆரம்பிக்கிறார். அதை தொடர்ந்து வருகிற ஸ்ராவண, ஆவணி, பாத்ரபத, புரட்டாசி, ஆஸ்வின, ஐப்பசி மாசங்களிலும் தூங்கியபடியே இருந்துவிட்டு கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று விழித்து கொள்கிறார். ஆஷாட ஏகாதசியிலிருந்து கார்த்திக ஏகாதசி வரையிலான இந்த பீரியடில் அடங்குகிற 4 மாச காலத்துக்கே சாதுர்மாசியம் என்று பெயர். ஆஷாட பௌர்ணமாசியைக்குத்தான்
வியாச பூர்ணிமை என்றும் குரு பூர்ணிமை என்றும் பெயர். பொதுவாக இந்த வியாச பூர்ணிமையிலிருந்துதான் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிப்பதாக அபிப்பிராயம் இருக்கிறது. சரியாக சொன்னால் பூர்ணிமைக்கு முந்தி வரும் துவாதசி அன்றே அது ஆரம்பித்து விடுகிறது. இந்த சாதுர்மாசிய காலத்தில்தான் அநேகமாக முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் வருகின்றன. கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, மகா ஷஷ்டி, கார்த்திகை எல்லாம் இந்த பீரியடில் வருபவைதான். ஆனாலும் தட்சிணாயனத்தைச் சேர்ந்த இந்த 4 மாசத்தில் கல்யாணம், உபநயனம், கும்பாபிஷேகம் முதலான சுப காரியங்களை பண்ணினால் பலன் இல்லை. எல்லா ஜனங்களுக்குமான பண்டிகைகள் சாதுர்மாசியத்தில் வந்தாலும் தனி மனுஷர்கள் அல்லது ஆலயம் போல குறிப்பிட்ட ஒரு இடம் ஆகியவற்றுக்கான விழாக்களுக்கு இந்த காலம் ஏற்றதில்லை. இக்காலத்தில் அவரவர்களும் நியமமாக பூஜை முதலானவற்றை செய்து கொண்டு சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இதிலே ஆகார நியமம் முக்கியம். மற்ற காலங்களில் சுத்தமானதாக ஒத்துக்கொள்ளப்படும் ஆகார பதார்த்தங்களிலும் இந்த 4 மாசங்களில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையானது தள்ளப்பட்டிருக்கிறது. இதை ஆஷாட துவாதசியிலிருந்து கார்த்திகை துவாதசி வரையிலான 4 மாசமாக வைத்துக்கொள்வது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கப்படி ஆஷாடத்தை அடுத்து வரும் ஸ்ராவண மாசத்தில் ஆரம்பித்து கார்த்திகை முடிய இருக்கும் 4 மாசத்தில் அனுஷ்டிப்பதாக இருக்கிறது. ஸ்ராவண மாசம் பூராவும் காய்கறிகளே சாப்பிடக்கூடாது. குழம்பில் கூட தான் காய்கறி போடக்கூடாது. அப்பளம், வடாம், சுண்டல் மாதிரியானவற்றை தொட்டுக்கொண்டே அந்த மாசத்தை தள்ள வேண்டும். குழம்பே கூட புளியும் காய், மிளகாயும் காய் என்பதால் அவை இல்லாமல் மோரையும் இஞ்சியையும் போட்டே செய்ய வேண்டும். பாத்ரபத மாசம் பூராவும் தயிரும் மோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆஸ்வின மாசம் முழுதும் பால் தள்ளுபடி. கார்த்திகை மாசத்தில் நெய்யும், உளுந்து, துவரை, கடலை முதலான எந்த பருப்பு தினுசும் சாப்பிடக்கூடாது. சாதம் அல்லது சப்பாத்தியுடன் வெறுமனே கரிகாய்களை மட்டும் வேக வைத்து சாப்பிடலாம். மாத்வர்கள் தான் தற்போது ஓரளவு இந்த சாதுர்மாசிய ஆகார நியமத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். தினப்படி அகத்து சமையல் இதன்படி செய்யாவிட்டாலும் சாதுர்மாசியத்தில் ஸ்ராத்தம் வந்தால் அந்த ஸ்ராத்த போஜனத்தில் அவர்கள் சாதுர்மாசிய நியாயப்படி தள்ள வேண்டியதை தள்ளிவிடுகிறார்கள். மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை. ஆச்சார சம்பிரதாயத்தில் வந்துள்ள சந்நியாசிகள் மட்டும் நியமத்தை அனுசரிக்கிறோம். ஆனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதும் வர வர சாஸ்திர பிரகாரம் இல்லாமல் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது.